இன்னும் கொஞ்ச நாள்ல குட்டி ராணி வரப்போறா. யோ தாடிகாரா, இது ராணி இல்ல, என் பொம்மி அக்கா. யோ ஏன்யா ஒரு மாதிரியா இருக்கிற? பொம்மி அக்கா தானே நமக்கு பொண்ணா பிறக்க போறாங்க, அது நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்கிற. சரி சரி, அதெல்லாம் விடு. தர்ஷினி கல்யாணத்துக்கு மண்டபம் கட்சிச்சா? இல்ல ராணி, சீக்கிரமா வச்சதுனால மண்டபம் மட்டும்தான் கிடைக்கல. அதுவும் இல்லாம நிறைய முகூர்த்தம் இருக்கிறதுனால எல்லா மண்டபமும் புக் ஆயிடுச்சு. யோ அதான் தாமரை அக்கா சொன்னாங்கல்ல, நம்ம வீட்டை விட பெரிய மண்டபம் ஓணுமாயா. அதுக்கு மாப்பிள்ளை வீட்லயும் பெருந்தன்மையா ஒத்துக்குனாங்க. ஆமா ராணி, வீட்டுல வச்சாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சும்மா கிராண்டா பண்ணிரலாம். கண்டிப்பாயா. தர்ஷினி இந்த வீட்டோட செல்ல பொண்ணு, அதுக்கு செய்யாம வேற யாருக்கு நம்ம செய்ய போறோம் சொல்லு? அதுவும் இல்லாம நம்ம வீட்ல வைக்கிறதுல பெரிய நல்ல விஷயம் இருக்குதியா. என்னது ராணி? யோ தாடிகாரா, தர்ஷினிக்கும் ஆதிக்கும் அத்தை அன்னலட்சுமியோட ஆசீர்வாதமும் பொம்மி அக்காவோட ஆசீர்வாதமும் எப்பவுமே வேணும். அதனால அவங்க படத்துக்கு முன்னாடியே அவங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம்யா. எப்படி ராணி, நீ நிஜமாவே ரொம்ப நல்லவ. நான் அவ அண்ணன், எனக்கு கூட தோணவில்லை பாத்தியா? யோ நீ என்ன பத்தி, பாப்பாவை பத்தி, இந்த குடும்பத்தை பத்தி, பிசினஸ்னு இப்படி எல்லாத்த பத்தியும் யோசிக்கிற. அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுக்கு நடுவுல இந்த வேடை சூடாமணின்னு எல்லா குசுரையும் சமாளிக்கிற. அவங்கள உனக்கு குசுரா? என்னாச்சு ராணி? உன் பொண்ணு உன்னோட சேர்ந்துக்கின்னு என்ன கிண்டல் பண்ணி உதகுது. பாப்பா, அம்மா பாவம், அவ நமக்காக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா. அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காம நீங்க சுகப்பிரசவத்துல வெளியே வந்துடணும், சரியா? என்ன யோ பாப்பா சரின்னு சொல்தியா? ராணி, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செய்யறேன். கேளு. நான் என்னயா கேட்க போறேன்? எனக்கு பிரசவம் நடக்க சொல்ல நீ என் பக்கத்து